Greetings everyone, welcome to our channel. So 10th standard public exam இன்னும் ஒரு few days தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் தரோவாக இருந்திருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஷின் ஹாஃப் ஃபெயிலிலே நம்ம ஹாஃப் ஃபெயிலிலேருந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எல்லாமே பப்ளிக்காக நீங்கள் எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ இப்போ நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான வீடியோ தான். ஓவரால் ஒரு இயல் எடுத்தால் இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத ஒரு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ். ஸோ நமக்கு லாஸ்ட் இயருக்கும் இதுக்கும் நமக்கு ஒரு ஐடியா வந்து அந்தளவுக்கு கிடையாது. லாஸ்ட் இயர் சிலபஸ் வேறு. ஸோ நம்மளோட இது சோர்ஸ் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், ரிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், இது எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இந்த நியூ சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை வச்சு அதில் ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த இயல்லலாம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் எல்லாமே தரோவாக வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்ருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் முடிச்சிருக்கிறத நம்ம வந்து ரீசெக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பண்ணிங்களா அப்படின்றது தான். பக்கம் 15 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. 16ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இது 4மே இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட் கொஷின். சிறுவினா பொறுத்த வரைக்கும் இந்த தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்கள் கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் செகண்ட் கொஷின் நெடுவினா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத கொஷின். நாட்டு வளமும் சொல் வளமும், புயலிலே ஒரு தோணி, இது ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டண்ட் நெடுவினா, ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு நெடுவினா இருக்குல்ல. அடுத்து மொழியை ஆள்வோம்ல நமக்கு முக்கியமான வரக்கூடிய கம்பல்சரி எல்லா இயல்லேருந்தும் நீங்கள் தரவாக முடிச்சிருங்க. இதை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். இது கொடுத்தா உங்களால் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா, இல்லைனா அந்த வார்த்தைக்கு என்ன தமிழ் அப்படின்றது மாதிரி தமிழ் நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டு தமிழுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொந்த நடையில் எழுதலாம். மொழிபெயர்ப்பு கம்பல்சரி. அடுத்து இந்த கூட்டப்பெயர்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்கள், அது கட்டுரை. இந்த இயலில் சான்றோர் வளர்த்த தமிழ். நமக்கு நயம் பாராட்டுக நீங்கள் எழுதுவீங்க, எதுகை நடையம், அடுத்து மோனை, இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செய்யுளடி எண்ணு பெயர் தமிழெண், இது கம்பல்சரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் என்ன, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதுவும் படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கு இல்லையா, அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கம்பல்சரி நிற்க அதற்கு தகலேருந்து வருது. ஸோ ஒரு இயல்லையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத 4 பகுதிகள் எதுனா படிப்போம் பயன்படுத்துவோம், நிற்க அதற்கு தக. ஏன்னா இது ஒரு 5 மார்க்கில் நமக்கு கேட்குறாங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, மொழிபெயர்ப்பு, சரிங்களா? கம்பல்சரி இது கண்டிப்பாக வருது, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இந்த மடலை பார்த்துக்கோங்க. இயல் 2 அதே மாதிரி இயல் 1ல் இருக்கக்கூடிய இந்த பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இருக்கும் இல்லையா, அது நமக்கு வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க இல்லையா, அதனால் அதை வந்து கண்டிப்பாக அந்த புக் பேக்கில் இருக்கும் போதே நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இயல் 2. இயல் 2ல் பார்த்தீங்கன்னா பக்கம் 29ல் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம், இதை பார்த்துக்கோங்க. மனப்பாட பாடல் தெளிவாக வந்து நம்ம வந்து 100% எய்ம் பண்ணுறவங்கலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை செக் பண்ணிவிடுங்க ஃபைனலாக டைம் எடுத்து, ஓகேங்களா? டைம் பார்த்துக்கிட்டே எழுதுங்க. 37ல் குருவினால் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சிறுவினா பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரேர் கேட்குறது. நெடுவினால் கம்பல்சரி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், காற்று மாசுபாடோ அடுத்து பிரம்மம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. மொழியை ஆள்வோமில் பார்த்தீங்கன்னா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இருக்கு இல்லையா, இது. அதுக்கடுத்து கன்ஃபார்ம் 100% நீங்கள் பார்க்க வேண்டிய பார்ட், அதுதான் நான் சொன்னேன், இதை வந்து மனப்பாடம் செய்ய வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸ் படிக்கிறீங்கன்னா அதில் எல்லா இது வந்து உங்களால் தமிழில் மாற்ற முடியும், டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னா விட்டுடுங்க. சப்போஸ் வேண்டரிங் அப்படின்ற வேர்டு எனக்கு இது வந்து தெரியுது, பட் தமிழில் என்ன, மில்கி க்ளவுட்ஸ்னால் தமிழில் என்ன, வேண்டரிங்னா என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த வேர்டுக்கான தமிழ் மீனிங் என்ன, மீனிங் கிடையாது, தமிழ் வார்த்தை என்ன, அந்த சொல்லை கண்டுபிடிச்சி அழகாக நீங்கள் வந்து மனசில் பதிய வச்சுக்கோங்க. அது போதும், நீங்கள் சொந்தமாக எழுதிடலாம், ஓகேங்களா? அடுத்தது வாழ்த்து மடல். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் மரம் இயற்கையின் வரம், இது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பக்கம் 41 சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. ஸோ எக்ஸாம் நர்வஸ் வேண்டாம். ஏன்னா வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் ஹால் வரைக்கும் நம்ம வந்து நல்லாயிருப்போம். எக்ஸாம் ஹால் போன உடனே ஒரு மாதிரி ரொம்ப வந்து
இருட்டாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இத்தனை நாள் நீங்கள் படித்ததை ரிலாக்ஸாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டுன்ற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சாலிடாக நீங்கள் இதெல்லாம் தெரியும், கிளியராக இருங்க, தெளிவாக இருங்க, பதட்டப்படாதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எழுதுங்க. அடுத்தது மெயின் திங், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கு இல்லையா? அதே மாதிரி படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்து எழுதுக, இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் 1 மார்க்ஸில். அதே மாதிரி மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் வந்துருச்சா? புயலின் போது நம்ம செய்ய வேண்டியது நிற்க அதற்கதாக ஒரு 5 மார்க். படிப்போம் பயன்படுத்துவோம், இதில் 2 மார்க்ஸ் ஒன்று வரும். அடுத்து பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புதல் இருக்கு இல்லையா? அந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். ஓகே, படிவம் நிரப்புதல். நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக இருக்கு இல்லையா? அது ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இயல் 3 கூட்டாஞ்சோறு. இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்குது இல்லையா? ஸோ இதை தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 51 இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த வட்டார வழக்கு சொற்கள், இந்த புக் இன்டெக்ஸ்டில் சம்டைம்ஸ் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு பக்கம் 61 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. குருவினா 62 ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th 5th இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3 times 2 times. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறுவினால ஃபஸ்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1 இந்த 3 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த லெசனில் நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த 3மே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மொழிபெயர்க்க ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான். இதை நீங்கள் ஜென்ரலாக படிக்கிற எழுதுகிற அளவுக்கு அதை ஒன்ஸ் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பழமொழிகளை நிறைவு செய்க இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் பார்த்திங்கன்னா இதில் கடிதம் எழுதுக. ஸோ ஒன்றுத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம், சான்றோர் வளர்த்த தமிழ்லேருந்து அந்த மாதிரி கடிதம் எழுதுக, இதில் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடல இந்த பார்ட்டு 2, இது எல்லாமே இந்த 2 பார்ட்டும் இணைத்து ஒளிந்து ஓர் அறநூலின் பெயரை கண்டுபிடிக்க இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அடுத்து இதில் மொழிபெயர்க்க பார்த்தோமா? அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கா? படிப்போம் பயன்படுத்துவோம் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக நிற்க அதற்கு தக. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம படிக்கிற மாதிரி இல்லை, பேச்சு வழக்கு சொற்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? திருக்குறள் குறள் மனப்பாட குறளை தரவாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதில் பயின்று வரும் அணியும் முக்கியம். சரிங்களா? எதில் என்னென்ன அணி பயின்று வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் ரீசெக்காக தான் நம்ம பார்க்குறது. பேஜ் நம்பர் 70 தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், சிறுவினால ஃபஸ்ட்டு செகண்ட். ஓகேங்களா? இயல் 4 மணற்கேணி. இதுலேயும் நம்ம இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 79 இலக்கண குறிப்பு பகுப்பத. மேம் இது நாங்கள் படிக்க வேண்டாம், நேராக போயிட்டு நாங்களே அட்டன் பண்ணுவோம் ஒன்ஸ். ஓகேங்களா? இப்போது கேள்வியினான். ஓகேங்களா? கேள்வியினான் அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஸோ காடனுக்கும் கபிலனுக்கும் உண்மை அந்த வருது இல்லையா? அதனால் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட புக் பேக் எக்ஸசைஸில் பக்கம் 87 1 மார்க் ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. குருவினால் ஃபஸ்ட் கொஷின், செகண்டு, தேர்டு, 5th கொஷின் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஏதேனும் 2 அந்த 5th கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு செகண்டு 5th. நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் 1, தேர்ட் 1 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது 5 times, இது 3 times. நெக்ஸ்ட்டு மொழிபெயர்ப்பு. இப்போ மொழியை ஆள்வோம்ல 4 பார்ட் என்னென்ன? மொழிபெயர்ப்பு, படிப்போம் பயன்படுத்துவோம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிற்க அதற்கு தக, நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஓகேங்களா? இதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அட்டவணையில் விடுபட்டது இதெல்லாம் 1 மார்க்கில் வரும். தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க அது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை இதை எழுதணும், மதிப்புரை எழுதுறது. ஓகேங்களா? இந்த இயலில் பார்க்க வேண்டியது நம்ம. நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க இது 1 மார்க்கில் வரும். நெக்ஸ்ட் இந்த காட்சியை கண்டு கவிதையாக்குக இம்பார்ட்டன்ட். நிற்க அதற்கு தக 5 மார்க்கில் கம்பல்சரி. ஓகேங்களா? படிப்போம் பயன்படுத்துவோம். இயல் 5 இதில் இருக்கக்கூடிய ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லுவோம்? இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஸோ இதை பற்றி நல்லா 100% நீங்கள் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷினும் சொல்லியாச்சு. 109 ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 110 சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெடுவினா பொறுத்த வரைக்கும் அந்த போராட்ட கலைஞர் கட்டுரை இருக்கு இல்லையா? அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் பாய்ச்சல் கதையின் மைய கருத்தை தேர்ட் 1 ரிப்பீட்டட். மொழியை ஆள்வோம் கம்பல்சரி மொழிபெயர்க்க.
அடுத்து இந்த தொடர்களை அறிவோம் தொடர்ந்து செய்வோம் இருக்கு இல்லையா, அது தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிற மொழி சொற்கள் தமிழ் மொழி சொற்களாக புதிர் அதோட விடை இருக்கு இல்லையா, இந்த தமிழ் சொல்ல மாதிரி பாக்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் எழுதுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 114 இந்த கட்டுரை இந்த இயலில் படிக்க வேண்டிய கட்டுரை. மொழியோடு விளையாடலை தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக 1, பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் கண்டு எழுதுக. இதெல்லாம் 1 மார்க்ஸில் நமக்கு கேட்கக்கூடியது. அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, நிற்க அதற்கு தக இம்பார்ட்டன்ட், படிப்போம் பயன்படுத்துவோம் இது. நெக்ஸ்ட்டு இயல் 5 இந்த திருக்குறளில் மனப்பாட குறளும் அதில் பயின்று வரும் அணியும் நம்ம தரவாக பார்க்கணும். 120 பேஜ் நம்பர். குருவினா 4மே இம்பார்ட்டண்ட். சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நமக்கு நியூ சிலபஸ்ன்றதுனால ஓவரால் இந்த இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் வச்சு தான் ஒரு ஆவரேஜ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இயல் 6 இதில் நமக்கு பேஜ் நம்பர் 127 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ இதுக்கு ரொம்ப டைமெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. இலக்கண குறிப்பு ஒன்று இருக்குது, பகுபத உறுப்பிலக்கணம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு மனப்பாட பாடல்லாம் பார்த்துக்கோங்க. 130 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இதுலேயும் பார்த்துங்க 5 இருக்குது, அடுத்து 1 தான் இருக்குது. அதனால் பக்கம் 137 1 மார்க்கை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. குருவினால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து, அதில் தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு 1 3 4 வெரி 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 இம்பார்ட்டண்ட். 1 2 3 4 5 இம்பார்ட்டண்ட். சிறுவினால் செகண்ட் கொஷின் கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. நெக்ஸ்ட்டு நெடுவினால் பொறுத்த வரைக்கும் செகண்டு தேர்டு இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை செய்க, இது அந்த படிவம் நிரப்புதல் அந்த மாதிரி பேட்டர்னில். அடுத்த நாட்டு விழாக்கள் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும், இதில் நெடுவினா எல்லாமே நீங்கள் பார்த்தாகணும். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, இது இந்தமாரி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்த மொழியை ஆள்வோம்ல நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பார்த்து மொழிபெயர்க்க தமிழ் எண்ணுரு. இதில் இந்த கடிதம் ஒரு இயலில் இருக்கக்கூடிய ஒரு கடிதம் அல்லது கட்டுரை, அதை நீங்கள் தரவாக பார்த்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்ப படிவத்தை நிரப்புதல். கீழ்காணும் நாள்காட்டியில் புதன்கிழமை 1ஆம் தேதியாக கொண்டு தமிழ் எண்களால் நிரப்புக. அடுத்து விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, படிப்போம் பயன்படுத்துவோம், நிற்க அதற்கு தக. நெக்ஸ்ட்டு இயல் 7. இயல் 7ல் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் அந்த பகுபத உறுப்பிலக்கணம், நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு 150 151 இருக்கக்கூடிய அதை தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்து 159 குருவினால் ஃபஸ்ட் ஒன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து, ஃபோர்த் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிறுவினால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட். நெடுவிழா பொறுத்த வரைக்கும் செகண்டும் அதாவது கருணையின் தாய்மறைவிக்கு ஃபஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட் அண்ட் தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மொழியை ஆள்வோம்ல பார்த்திங்கன்னா இந்த மொழி பெயர்க்க இம்பார்ட்டண்ட். ஓமை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக இருக்கு இல்லையா, அது. அடுத்தது நமக்கு பக்கம் 163 பார்த்திங்கன்னா நயம் பாராட்டுதல் உங்களுக்கு தெரியும். மொழியோடு விளையாடல சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக, இந்த நிற்க அதற்கு தக. ஸோ இதை நம்ம கட்டாயம் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. இது இயல் 7ல் நமக்கு கேட்கக்கூடிய இந்த பார்ட்டு. ஸோ நம்ம இப்போ ஓவரால் எல்லா இயலில் இருக்கக்கூடிய எது இம்பார்ட்டண்ட் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் படிச்சிருங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடல இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக 2மே படிச்சுங்க. படிச்சுட்டு படிவம் நிரப்புதல் இருக்கு இல்லையா, கடிதம் கட்டுரை அடுத்து படிவம் நிரப்புதல் இதெல்லாம் தரோவாக பார்த்துருங்க. ஃபைனலாக அந்த கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போங்க. ஓகேங்களா. இந்த 1 மார்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ரெடியாக எழுதிடலாம். இந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடல 1 மார்க் அது ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அது போக கம்பல்சரி பார்ட் மொழிபெயர்க்க 1, அடுத்தது நிற்க அதற்கு தக 1, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக 1, நெக்ஸ்ட்டு படிப்போம் பயன்படுத்துவோம். டோட்டலாக 4 பார்ட்டு. நெடுவினா எல்லா லெசன் இயலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. குருவினா சிறுவினா மனப்பாட பாடல் திருக்குறளோடு சேர்த்து, அதே மாதிரி அழகிட்டு வாய்ப்பாடும் பார்த்துக்கோங்க. நயம் பாராட்டுதல் இது எல்லாமே நீங்கள் தரோவாக முடிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க, அது மெயின் திங். ஏன்னா ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருந்தாலும் நமக்கு அதை ஒரு 1/4 மார்க் அந்த மாதிரி நமக்கு கெட்டாச்சுனாலுமே டோட்டலில் அடி வாங்கும். அதனால்
ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை அடித்து எழுதுனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணுங்கள். போட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பேப்பரை வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ பி கான்ஃபிடென்ட். ஸோ கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்த மார்க்கும் இப்போ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்ஸான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.